பெரியவாளுக்கு நமஸ்காரம், சிறியவாளுக்கு ஆசீர்வாதம். எழும்பூர்லேருந்து சிவகுமார சிவாச்சாரியார் நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை சார்பாக இன்று தெரிவிப்பது என்னவென்றால், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்கிணங்க நமது அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. நாமும் அதை கடைபிடித்து நமக்கு தெரிந்த பெரியவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு நமது சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வீட்டில் சின்னதாக ஹோமா பண்ணுங்க, காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, மாலை வேளையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது கண்ணுக்கும் உடலுக்கும் நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த கிளைமேட்டில் தொண்டை பாதிப்பு இருக்கும். அதனால் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வெத்தலை, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு அதை டெய்லி சாப்பிட்டா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தொண்டை சரியாயிடும். வெத்தலை கிடைக்கலன்றவங்க வீட்டு அருகில் துளசி செடி இருக்கும். அந்த துளசி செடியை இலையை பறித்து அதில் ஒரு 4 மிளகு வச்சு சாப்பிடுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ அதனால் எல்லோரும் இன்புற்று வாழணும்னு இறைவனை வேண்டிட்டு நாங்களாம் பூஜை புனஸ்காரத்தில் செய்துட்ருக்கோம். சர்வலோகா சுகினோ பவது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.